இப்பொழுது நாம் ஒரு வசனத்தை நாம் பார்க்கும்போது, இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரே நீர் எப்படி எங்களை வழிநடத்தி செல்ல போகிறீர் என்று கடந்த நாட்களில் தியானிக்கும் போது ஒரு வசனத்தை ஆண்டவர் காமித்தார். சங்கீதம் 144 அதிகாரம் 3வது வசனத்தில், கர்த்தாவே மனிதனை நீர் கவனிக்கதற்கும் மனுபுத்திர நீர் எண்ணுவதற்கும் அவன் எம்மாத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாரும் யாரு? மனிதர்கள். ஆனா நம்மளை தேவன் என்ன பண்றாரா? எண்ணி பார்க்கிறாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எப்படி நீங்க உங்களுடைய உறவுகளை, உங்களுடைய நண்பர்களை நீங்க எண்ணி பார்க்கிறீங்களோ, அதே போல உங்களை என்னை உண்டாக்கின கடவுளும் நம்ம எண்ணி பார்க்கிறார். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் நம்மளை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, உண்மையா தேடுகிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவருக்கு கீழே தான் இந்த உலகம், இந்த இயற்கைகள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், எல்லா உயிரினங்களும், எல்லா இயற்கை வளங்களும் எல்லாத்தையும் அவருடைய வார்த்தையினால் உருவாக்கின்ற தகப்பன் அவர். ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய பார்வையில் நம்மளாம் எப்படி இருப்போம்? ரொம்ப எளிமையா ஒரு புல்லுக்கு ஒப்பா இருக்கிறோம். நம்முடைய வாழ்நாளெல்லாம் வசனத்தில் பார்க்கிறோம்ல, நம்முடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கு? மனுஷனுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது. பார்த்தீங்களா? காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிலாம் அற்பமா இருக்கிற நம்மளை ஏசப்பா நினைச்சு பார்க்கிறாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்ம மேல தயவு பாராட்டுறாரா. அதற்கு நான் தகுதி இல்லதான் ஆண்டவரே, இருந்தாலும் நான் கிராட்டிடியூடா இருக்கிறேன், நன்றி நிறைந்த உள்ளவனாக நான் ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன். ஹல்லேலூயா, 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 ஆமென். நன்றி கடன் எப்படி செலுத்த போறோம்? இயேசுவுக்கு எப்படி செலுத்த போறோம்? துதிகளின் மூலமாக, ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையின் மூலமாக. ஆண்டவரே உமக்கென்று ஒரு வாழ்க்கையை வாழ்வேன். ஆமென். மாறாமலே என்னோடு இருந்தீர், விலகாமல் நடத்தி வந்தீர். எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அழிச்சிங்க ஆண்டவரே. வழியறையா அலைந்த என்னை கண்டிங்கப்பா ஆண்டவரே. சறுக்கல், கண்ணீர்கள், இது மாதிரி பாதையில கூட, துன்பமெல்லாம் நான் கடந்து வந்த நாட்களில் கூட ஆண்டவரே என்னை மகிழ செய்தீர் ஆண்டவரே. உடைய பிள்ளையாய் ஒரு தகப்பனை போல என்னை தோளில் மேல் சுமந்து வந்தீர் ஆண்டவரே. எந்த சூழ்நிலை கைவிடாமல் வழிநடத்தினீர் என்று சொல்லி எண்ணி பார்த்து, என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில எல்லாம் உற்சாகமா இருக்கீங்களா? உற்சாகமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். எல்லாம் சிரிச்சுக்கிட்டே சொல்லாமே. காலையில் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்திருக்கிறோம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஃபர்ஸ்ட் சர்வீஸில் மீட் பண்ணுறோம். இந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸில் ஒரு புது மகிழ்ச்சியோடு எல்லா தூக்க கலகம் இதெல்லாமே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நல்லா ஆரோக்கியமாக சந்தோஷத்தோடு நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். சொல்லுங்கள், நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு. ஏன்னா ஏசப்பா என்ன நினச்சி பார்க்குறாரு. நீங்கள் நினச்சி பார்க்குறீங்களோ இல்லையோ? ஏசப்பனை நினச்சி பார்க்குறாரு. சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினச்சி பார்க்குறீங்களோ இல்லையோ? ஏசப்பனை நினச்சி பார்க்குறாரு. ஒவ்வொரு நாளும் நினச்சி பார்க்குறாரு. எல்லா சூழ்நிலையும் நினச்சி பார்க்குறாரு. நான் எம்மாத்திரம், நான் பாத்திரன் அல்ல, எல்லாம் கிருபை. ஹல்லேலூயா, ஆமென். பாடலாமா? இந்த காலை வேளையில் இந்த பாடலை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். ஆமென். வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. வாழ்விலே நீ பாராட்டின நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தே. மாறாமலே உடனிருந்தே
விலகாமல் நடத்தி வந்தீர். கைகளை உயர்த்தி சொல்லாம். ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, என் வாழ்விலே நீர் பாராட்டின எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வழியறியா அலைந்த என்னை கண்டீரே கண்களா, அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களா, ஆச்சரியமானவரே, வாழ்வின் அதிசயமானவரே, என் வாழ்வின் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தே, சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தே, இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொள்வீர்,
இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வீர். ஆண்டவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆமென். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான வரிகள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடல் அருமையாக சென்னையில் ஒரு அருமையான ஒரு தாசர் எழுதியிருக்கிறார். நிறைய பாடல்கள்லாம் நிறைய அந்த இந்தியன் பீட்ஸில் வரும், அந்த கானா அந்த பாடல்கள் மாதிரி வரும். ரொம்ப அருமையாக உள்ளத்தை தொடும் வண்ணமாக அவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது எத்தனையோ பேர் ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ ஒரு அடிமட்ட லெவலில் அவ்வளோ நொறுக்கப்பட்டு சமுதாயத்தினால, நண்பர்களால், குடும்பத்தினால ஒதுக்கப்பட்ட இந்த வாலிபர்களெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு ஆண்டோடைய ஊழியம் செய்து கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனையோ இடத்துல இவங்கெல்லாம் ரவுடிஸ், இவங்கெல்லாம் இப்படி, அவ்வளோதான், இவங்களெல்லாம் லைஃப்பில் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு எத்தனையோ இளைஞர்கள் நான் பார்க்குறேன். எத்தனை பசங்க இன்னைக்கு இயேசுவுக்காக சாட்சியாக நம்ம பட்டணத்தில், நம்ம தலைநகரில் எத்தனை பசங்க இருக்காங்க தெரியுமா? உண்மையா எவ்வளோ அவங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். அழகாக ஒருத்தர் ட்ரம்ஸ் வாசிப்பார், ஒருத்தர் பாட்டு சொல்லுவார். சுவிசேஷ ஊழியங்கள் கிராம பகுதியில் அதிகமாக என்ன பண்ணுறாங்க, சென்னை பட்டணத்தில் செய்கிறார்கள். அவ்வளோ தைரியமாக சொல்கிறார்கள். பேருந்து நிலையத்திலும், விமான நிலையத்திலும், பீச்சில், நிறைய இடங்களில் அவங்க வாழ்க்கையில் இயேசு மீட்டெடுத்து வந்ததை நினச்சி பார்த்து என்ன பண்ணுறாங்க, பாடுறாங்க. நான் தகுதியே இல்லாத என்ன ஏசப்பா என்ன பண்ணியிருக்காரு, உயர்த்திருக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானால் 2-3 வீடியோஸில் நான் என்ன பண்ணுறேன், நான் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் பாருங்கள். அதை பார்க்கும்போது எவ்வளோ உண்மையாக அந்த வாலிப பசங்க, எத்தனையோ பிள்ளைங்க மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் எல்லாம் பிள்ளைங்க சுற்றி இருக்கவனுங்கெல்லாம் இந்த கஞ்சாவில் அடிமைத்தனத்தில் இருக்கிறானுங்க, போதை வசத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஏசப்பாவுக்காக உண்மையாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளோ அருமையா சுவிசேஷம் எப்படி அறிவிக்கப்படுது, அழகாக சொல்கிறாங்க. அதனால் பிரியமான சகோதர சகோதரி, இன்றைக்கி நம்மளும் ஏசப்பா மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடலாமா, பணத்துக்கு நேராக கைகள் எடுக்கலாமா, எல்லாம் அவருடைய பிரசனத்தால் நிறைந்து பரத்துக்கு நேராக உடைய வலது கையை உயர்த்தி, ஆண்டவரே இதுவரை என்னை நடத்தினீர், அதற்கு நானும் என் குடும்பமும் எம்மாத்திரம் ஆண்டவரே, எல்லாம் நீங்கள் தந்தது, என் வாழ்க்கையில் மேன்மை, உயர்வுகள், சுகம், பலன் எல்லாம் நீங்கள் தந்தது ஆண்டவரே. ஆண்டவரே நீர் பெருகணும், நான் சிறுகணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அந்த அன்பை எண்ணி பார்க்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சொல்லுவீங்களா? என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பார்க்கிறேன். நல்ல கண்களை மூடி, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீ பாராட்டின இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தே, மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தே. Glory. Hallelujah. அதனாலதான் அவர் பேர் ஆச்சரியமானவர். ஹல்லேலூயா. யாருமே செய்யாத விஷயத்தை ஒருத்தர் செய்யறாருன்னா ஆச்சரியமா இருக்கு. ஹல்லேலூயா. யாருமா நேசிக்காத என்ன ஒருத்தர் நேசிக்கிறாரு.
எல்லாரும் புறக்கணிக்கிற என்னை அவர் ஒருத்தர் அணைத்துக் கொள்கிறார். விழுந்து போன என்னை கண்டுகொள்ளாம கடந்து சொல்றவங்க எத்தனையோ பேர். விழுந்து போன காணாமல் போன ஆட்டுக்குட்டியாக இருக்கிற என்னை தோளின் மேல சுமக்கிற தெய்வம் அவர். அதனாலதான் அவர் ஆச்சரியமானவர், அவர் அதிசயமானவர். அவர் பிறக்கும் போதே தூதர்கள் சொல்றாங்க அவர் அதிசயமானவர். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் எல்லா சூழ்நிலையும் நம்மோடு இருக்கிறார். அதனால எல்லா சூழ்நிலையும் தைரியமா இருங்க. உங்களை எந்த சூழ்நிலை அவர் என்ன பண்ண மாட்டாரு, விட்டு கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. இப்போ ரெண்டாவது சொல்லிங்களா, பக்கத்தில் பார்த்து, நீங்க கூட என்னை விட்டு கொடுக்கலாம், ஆனா அவர் என்னை விட்டு கொடுக்க மாட்டாரு. எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க மாட்டாரு, எந்த மனுஷங்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அவர் நம்முடைய மெய்ப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அருமையான பாட்டு இருக்கு. என்ன பாட்டுன்னா, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலையும் மனுஷன் கையிலையும் என்னை விட்டு கொடுக்கலையே. எந்த சூழ்நிலை விட்டு கொடுக்கல, அதே போல உங்களை எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. எனக்கு எல்லாருமே விட்டு போயிட்டாங்களேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்காக ரத்த சிந்தினவர் ஒருத்தர் உங்களுக்காக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பெல்லாம் நம்மோடு இருக்கிறார் தெரியுமா? நேற்று எல்லாமே வேலண்டைன்ஸ் டே. என்ன நாள்? காதலர் தினம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொண்டாடினாங்க. ஒரு காதலர் ஒரு காதலி வழிமாறும் போது கூட வருவாங்களா? ரெண்டும் எண்ணங்களும் ஒத்து போகும்போது தான் கூட டிராவல் பண்ண முடியும். குடும்ப வாழ்க்கையில் அப்படிதான். ஹல்லேலூயா. முடியாத சூழ்நிலை கூட வர்றது தான் உண்மையான லவ்னு சொல்லுவாங்க. பாவம் செய்த போது என்னை உயர்த்தி நடத்தினீர். ஏதோ ஒரு சின்ன காரியம் நடந்துச்சுனாவே என்ன குழப்பங்கள், எத்தனை சண்டைகள் வருது உறவுக்குள்ள. பார்த்தீங்களா? நோகடித்த போதும் பழிக்கு பழி வாகின்ற இந்த கால உலகவில் எத்தனை முறை அவளை விட்டு வசனத்தை விட்டு தூரம் போய் கட்டளை விட்டு தூரம் போனாலும் நோகடிச்சாலும் கிருபையால் மன்னித்தார். ஹல்லேலூயா, ஆமென். தலை குனிந்த இடத்துல எல்லாம் நம்மோடு வந்தார். அது என்ன காட்டுது? நம்முடைய எளிமையான நேரத்தில் இந்த உலகத்தில் காசு பணம் செல்வம் இருக்கும்போது எத்தனையோ உறவுகள் தேடி வரலாம், அந்தஸ்துகள் இருக்கும்போது தேடி வரலாம். ஆனால் ஒன்றுமே இல்லாத இருக்கும்போது உறவுகள் தேடி வராது, வந்தாலும் உண்மையாக இருக்காது. ஆனால் நான் எளிமையாக தலை குனிந்த நேரத்தில் அவர் என்னோடு வந்து என் தலையை உயர்த்தினார். ஹல்லேலூயா. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறார். நான் நினைப்பதற்கு மேலாக என்னை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் உண்மையான அன்பு, இந்த உலகத்தில் மாறாத அன்பு. ஹல்லேலூயா, ஆமென். இந்த உலகத்தில் யாராலும் அப்படி நம்மளை நேசிக்க முடியாது. அதுதான் நம்ம விட்டு கொடுக்காத அன்பு. ஹல்லேலூயா. அந்த அன்பு இந்த காலை வேளையில பாடலாமா தேவனுடைய பிள்ளைகள்? நாம் என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினி, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினி, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தி. நான் பாவம் செய்த போது என்னை உயர்த்தி நடத்தினி. உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தி. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்து
பாதுகாப்பவர் என் நேசரே. எல்லாரும் என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் பணிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், ஆமென், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர். நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதிக்கிறீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர். நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதிக்கிறீர். என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. ஹல்லேலூயா. நல்ல அருமையான பாட்டல். ஹல்லேலூயா. ஆமென். அருமையான பாஸ்டர் ஜாய்சன் ஒரு அழகா இந்த பாட்டை அமைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப அருமையான பாடல். எந்த சூழ்நிலையும் நம்மளை விட்டு கொடுக்காதவர். இந்த பாட்டை இன்னும் கொஞ்சம் உயிரோட்டமாக நம்ம பாடலாமா? பக்கத்தில் பாதி பேர் பக்கத்தில் வந்து நின்றுக்கோங்க. நின்றுட்டு பாடினீங்கன்னா அழகாக அவங்க கைகளை பிடிச்சிட்டு என்ன விட்டு கொடுக்காதவர்னு நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணணும், அதை நீங்கள் சொல்ல போகிறீங்க. நீங்கள் அப்படியே நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லணும். ஒருத்தர் என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர் அப்படின்னு சொல்லி அப்படியே நீங்கள் மாற்றி மாற்றி உரையாடல் மாதிரி இதை அப்படியே பாட போகிறீங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். ஹல்லேலூயா. 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 ஆமென். ஒரு புது உயிரை தர போகிறீங்க இந்த பாட்டுக்கு. பண்ணலாமா? என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. என்னை விட்டுக் கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர். என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். சொல்லுங்க. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர். என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என் பாதுகாப்பவர் என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர். ஹல்லேலூயா. அருமையாக பாடுனீங்க. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம பார்த்தோம்
ஆச்சரியமானவர். ஏன்னா யாருமே செய்யாதது செய்கிறார், அதனால் ஆச்சரியமானவர். நெக்ஸ்ட்டு எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்காதவர். இது எதில் எந்த வெரைட்டியில் சேரும்? ஆச்சரியமானவர், அதிசயமானவர். ஹல்லேலூயா. அடுத்ததும் வசனமே சொல்லுது, உன்னை அதிசயங்கள் காண செய்வேன். ஹல்லேலூயா. ஆமென். வசனம் வாச்சோம்ல, சங்கீதம் 144:3. நினைப்பதற்கு அவன் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. என்ன நினச்சி பார்க்குறாரு, அதிசயமான காரியங்களை அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. உன்னை அதிசயம் காண செய்வேன். எத்தனை பேர் அதிசயம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? மதுரையில் இருக்கிற அதிசயம் இல்லை, மதுரையில் ஒரு அதிசயம் இருக்குது. என்ன அதிசயம்? வாட்டர் தீம் பார்க் இருக்குது. மேட்டுப்பாளையத்தில் என்ன இருக்குது? பிளாக் தண்டர்னு ஒன்று இருக்குது. மதுரையில் அதிசயம்னு ஒன்று இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஏசப்பா சொல்கிறாரு, வாழ்க்கையில் மார்வலாஸ் ஆன திங்ஸ், மிராக்கிள்ஸ் ஆன திங்ஸ், ரொம்ப சூப்பர் நேச்சுரலான பிளெஸ்ஸிங்ஸ், இதெல்லாமே உனக்கு நான் தருவேன் என்று வாக்களித்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்குன்னு என்ன? ப்ராமிஸ். சத்தியமாக நான் தருவேன் சொல்லுவீங்கல்ல, கண்டிப்பாக தருவேன்ல, சத்தியமாக தருவேன். சின்ன வயசில். ஆனால் பைபிள் படி சத்தியம் பண்ணக்கூடாது. சத்தியமாங்க. அடுத்த படி மேலே போய் கேட்பான், அம்மா மேலே சத்தியம் பண்ணுமா? அப்போ யோசிப்பான், அப்பா மேலே சத்தியம் பண்ணுமா? அக்கா மேலே பாட்டி மேலேனா பிரச்சனையே இல்லை. நம்ம கொடுத்த சத்தியம் இருந்தால் நான் பாட்டி இருந்தான்னா போய் சேர்ந்தானு பண்ணிடு. ஆனால் அம்மா அப்பானா யோசிப்பான். ஆனால் ஏசப்பா அவர் சொல்லியிருக்கிறார், என்னோட வாக்கு தத்தங்கள்லாம் ஆமென் என்றும் ஆமென் என்று உள்ளது. அவரே ஒரு அத்தாரிட்டி, ஒரு அசூரன்ஸ் தந்துட்டார். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்பச்சதில் கர்த்தர் இருக்கிறார். நான் அதிசயம் காண்பேன். தைரியமா சொல்லாமா? அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கட்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கட்டிடுவாய் என்று வாக்களித்த தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்த தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வாலி தீரக்கும் அதிசயம் நடத்திடுவே, செங்கடலும் திறந்தே வழிவிடுவே. வாலி தீரக்கும் அதிசயம் நடத்திடுவே, செங்கடலும் திறந்தே வழிவிடுவே. இடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, சொல்லுங்க. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். குறைகளெல்லாம் நிறைவாய்
பாதையெல்லாம் நீயாய் பொழுதிடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. காரிருளே பேரொளி வீசிடுமே. வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. இஸ்ரவேலின் தேவன் வனாந்திரமே வழியாய் வந்தாலும் உன்னை அதிசயம் காண செய்வேன். Glory, உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்களித்தார் தேவன், அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து சென்றாங்க. நீங்க சும்மா இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். மிராக்கிளா தான் இருக்குது. பாவத்திலேருந்து எப்போ ஒரு மனுஷன் ஆயத்தமாகி வெளியில வரானோ அவனுக்காக செங்கடல் என்ன பண்ணும்? வழி திறக்கும். ஹல்லேலூயா. எப்போ பாவத்திலேருந்து விடுதலையோடு ஒரு மனுஷன் வெளியில வரானோ அவன் தேவைகள் சந்திக்கப்படும். ஹல்லேலூயா. வனாந்தரமே வழியானாலும் காடையை கொண்டு போஷிப்பார், மன்னாவை கொண்டு போஷிப்பார். எங்கேயுமே இல்லையா? இங்க இருக்கிறானுங்க தேவ தூதர்கள், இவனுங்க சாப்பாட்டையே நான் உங்களுக்கு தரேன். ஏன்னா தேவ தூதர்களை காட்டி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அதுதான் பாசம். ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, எனக்காக தேவன் யாவையும் செய்து முடிப்பார். நிச்சயம் அதிசயம் காண்பேன். அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவன் இந்த அபிஷேகத்தை தந்து இந்த அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில் தந்து ஒரு காரியத்துக்காக நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். எதற்காகனா நாம் ஆத்துமாதாயம் செய்ய. ஹல்லேலூயா. அருமையான ஸ்டான்லி என்ன பண்ணாரு? போன வாரம் வந்தார், ஒரு காரியத்தை அழகா சொன்னார். என்ன சொன்னார்? எல்லாம் எலெக்ஷன் நம்ம பார்க்குறோம். அவங்க ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் தான் என்ன பண்ணுறாங்க? ஆளுகை செய்கிறாங்க. ஆனால் நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நித்தியமாக அரசு செய்கிற ராஜாதி ராஜாவுடைய கிங்டம், பரலோக ஒரு ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் ஆண்டவர் உங்களை என்னையும் அழைச்சிருக்கிறார். அதனால ஆண்டவர் இந்த அதிசயங்கள்லாம் தந்தது எதற்குன்னா அவரே மகிமைப்படுத்த ஒரு கூட்டு ஜனத்தை திருப்பிக் கொள்ள. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால அந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை அவர் பெற்ற அவர் கை என்ன பண்ணல? சும்மா இல்லை, எழுதிக்கிட்டே இருக்கார். கடைசியில் ஒரு மெசேஜில் சொல்லியிருக்கிறாரு. லாஸ்ட்டாக ஏதோ ஒன்று பண்ணும்போது அந்த மெசேஜில் அழகாக ஒரு வார்த்தையை சொன்னார். இன்னும் ஆண்டவர் உனக்கு பலனை தந்தாருன்னா இன்னொரு புக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு? அப்போ எழுதிட்டு இருக்காராம். பார்த்தீங்களா? இதே மாதிரி எத்தனையோ தாசர்களை பார்க்குறோம். ஆண்டவர் ஒரு அனாயிண்டிங் தந்துடுறாரு, எல்லாத்துக்கும் ஈக்குவலாக தராரு. ஆனால் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம கொஞ்சமாக யூஸ் பண்ணுறோம். நல்லா யூஸ் பண்ணி பாருங்க, ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அவர் பச்சைபாதம் உள்ள தேவன் அல்ல, எல்லாருக்கும் கிருபை தரார், இரக்கத்தை தரார். ஹல்லேலூயா. யார் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ, யார் அதை டெய்லி டிசிப்ளினாக வச்சு நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோமோ அவங்க வாழ்க்கையில் மிராக்கிள்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண முடியும், பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அபிஷேக நாதா, அனல் மூட்டும் தேவா என்று சொல்லி இந்த காலை வேளையில அவரை நோக்கி கேட்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவில் ஜெபித்திட என் மேல வாருங்க ஆண்டவரே. அந்நிய பாஷையில உம்மிட பேசிட வாங்க ஆண்டவரே. தேசத்தை கலக்கிட எனக்கு அபிஷேகத்தை தாங்க. பரிந்து பேசிட ஆத்ம பாரம் தாங்க. இந்த உலகத்தில் சாத்தானை ஜெயித்திட சத்துவம் தாங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்டு போகிறோம். ஹல்லேலூயா. கேட்கலாமா? அபிஷேகநாத, அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. அனல் மூட்டும் தேவா, ஆருயிர் அன்பரே. அந்நிய பாஷைகள் தேசத்தை கலக்கிட திடனை தாருமே. திறப்பிலே நின்றிட அபிஷேகனா ஆத்மபாரம் தாருமே. மேல் வாருமே. glory. அபிஷேகநாத, ஆருயிர் அன்பரே. சத்துவம் தாருமே. சாட்சியாய் அபிஷேகனா, ஆருயிர் அன்பரே.
தாகத்தோடு சுடர்களாய் பிரகாசிக்க என்மேல் வாருமே. ஆமென். அபிஷேகநாதா அனல்மூட்டும் தேவா ஆருயிரன்பரே. எல்லாரும் அபிஷேகநாதா அனல்மூட்டும் தேவா ஆருயிரன்பரே. அபிஷேகநாதா அனல்மூட்டும் தேவா ஆருயிரன்பரே. எங்களை அபிஷேகநாதா அனல்மூட்டும் தேவா ஆருயிரன்பரே. தேசத்தை கலக்கிட திடனை தாருமே. தாருமே. திறப்பிலே நின்றிட பலனை வாருமே. எல்லாம் வாஞ்சித்து கோரி ஆமென். அபிஷேகநாதா அனல்மூட்டும் தேவா ஆருயிரன்பரே. Glory. அபிஷேகநாதா அனல்மூட்டும் தேவா ஆருயிரன்பரே. அந்நிய பாஷைகள் இன்றே தாருமே. உம்மோடு அந்நிய பாஷைகள் லோரி இன்றே தாருமே. ஆவியில் ஜெபித்திட என்மேல் வாருமே. ஆவியில் ஜெபித்திட என்மேல் வாருமே. Glory. அபிஷேகநாதா அனல்மூட்டும் தேவா ஆருயிரன்பரே. ஒவ்வொருவரையும் அபிஷேகநாதா அனல்மூட்டும் தேவா ஆருயிரன்பரே. அபிஷேகநாதா அனல்மூட்டும் தேவா ஆருயிரன்பரே. பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகநாதா அனல்மூட்டும் தேவா ஆருயிரன்பரே. பரிந்து பேசிட ஆத்மபாரம் தாருமே. பரிந்து பேசிட ஆத்மபாரம் தாருமே. பரிசுத்தமாகிற தினம் ஒவ்வொரு நாளும் தேவை. என்னைக்கோ ஒரு நாள் அல்ல. ஆமென். வாருமே. அனல்மூட்டும் தேவா ஆருயிரன்பரே. Glory. ஆமென். ஆமென். நமஸ்கார மலதரேகநாதா அனல்மூட்டும் தேவா ஆருயிரன்பரே. ஆமென். அபிஷேகம் ஒவ்வொரு மேலையும் கேட்கிறவர் மேல அபிஷேகநாதா அனல்மூட்டும் தேவா ஆருயிரன்பரே. அபிஷேகநாதா அனல்மூட்டும் தேவா ஆருயிரன்பரே. சாத்தானை ஜெயித்திட சத்துவம் தாருமே. கேளுங்க. தாருமே. சாட்சியாய் வாழ்ந்திட என்மேல் வாருமே. சாட்சியாய் வாழ்ந்திட என்மேல் வாருமே. Glory. அபிஷேகநாதா அனல்மூட்டும் தேவா ஆருயிரன்பரே. அபிஷேகநாதா அனல்மூட்டும் தேவா ஆருயிரன்பரே. Glory. அபிஷேகநாதா அனல்மூட்டும் தேவா ஆருயிரன்பரே. ஒவ்வொருவரையும் அபிஷேகநாதா
கரங்களை தட்டி தேவனே, ஆண்டவரே நீர் எங்களை அபிஷேகத்துக்காக நன்றி இயேசுவே. ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த அபிஷேகத்தை நாங்கள் வீணாக செலவழிக்காதபடி, ஆண்டவரே நாங்கள் புதைத்து வைக்காதபடி, ஆண்டவரே அதை நாங்கள் ஆண்டவரே விருத்தியடைய செய்கிற ஒரு வாழ்க்கையை வாழ நாங்கள் தீர்மானிக்கிற ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்களை ஆனலாக்குங்க, பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே முழங்கால் படியிடுவோம். இந்த காலை வேளையில் முழங்கால் படியிட்டு ஆனல் மூட்டுங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை ஆனல் மூட்டுங்க. ஹல்லேலூயா. க்ளோரி. சபை உங்களை உருவாக்குகிறது, அபிஷேகம் உங்களை நடத்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரம் வரீங்க, சபையில் எத்தனையோ காரியங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், கேட்குறீங்க. ஆனால் பிரியமான சகோதர சகோதரிகளே, அனல் மூட்டணும்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் செபிக்கணும், ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒப்பு கொடுத்த ஒரு வாழ்க்கை வாழணும். ஹல்லேலூயா. அதனால் எத்தனை பேருக்கு ஆசை உங்களை தேவன் பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, தேவன் உங்களை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் இந்த பிரதரால ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லணும் ஒரு கூட்டம், நான் இந்த சிஸ்டரால ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லணும் ஒரு கூட்டம். நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சேர்றவங்களோ உங்க கிரீடம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஆண்டவர் நம்மக்கிட்ட வேற எதுவும் கேட்கல, இது ஒன்று தான் கேட்குறாரு. எத்தனையோ பேர் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருப்போம், உங்கள் வாட்ஸ்அப் கான்டாக்டில் எத்தனையோ பேர் இருக்காங்க. எனக்கு இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். நான் எல்லாமே இயேசுவோடு இருக்கிறாங்களா, என்னோடு சேர்ந்து அவங்களும் இயேசு ஏற்றுக்கொண்டாங்களான்னு திங்க் பண்ணி பார்க்கணும். இந்த கொடிய காலம் வேதத்தில் போட்ட காரியங்களாக நடந்து வருகிறது. அந்த கிறிஸ்து ஒரு பக்கம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறான். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் மிக அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது. அங்குமிங்கும் முத்தங்கள், வேசித்தனத்தின் ஆவிகள் ஆளுகின்ற தலைவர்களிடத்தில் யாரெல்லாம் பெரிய தலைவர்கள் என்று நினைத்தோமோ எல்லாருமே போய் சிக்கியிருக்கிறார்கள். எல்லாம் பிசாசோட கண்ட்ரோல் இருக்கு. இந்த உலகமே, இந்த உலகம் யாரோட கண்ட்ரோல் இருக்கு? வேதத்தில் சும்மா இல்லை, இந்த உலகத்தின் அதிபதி அவனுடைய கரத்தில் தான் இருக்கு. ஆன்டி கிறிஸ்ட் அவன் போடுறதுதான் சட்டம் திட்டம் எல்லாமே அதில் தான். அதனால பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வாழ்க்கையில் ஒரு ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, இது மாதிரி மாறுபாடான உலகம், பொல்லாங்கான உலகம், மாயான உலகம், ஏவாளை எப்படி அன்னைக்கு ஈடன் கார்டன்ல பிசாசு வஞ்சித்தானோ, பார்வைக்கு அழகா இருக்குன்னு சொல்லி வஞ்சிச்சுட்டானோ, இன்னைக்கு அதே போலதான் நம்மளை டிசீவ் பண்றான். அதே போலதான் பார்வைக்கு கேட்கறதுக்கு இது அழகா இருக்கு, அருமையா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை பாவத்தை செய்ய வைக்கிறான். பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவன் உருவாக்கின முதல் குறைவில்லாமல் அழகாவுடைய முகத்தின் சாயலாகவே உருவாக்கின ஒருத்தனை பிசாசால அழிக்க முடியும்னா, இன்னைக்கு நம்மெல்லாம் ஏமாத்துறோம். இன்னைக்கு ரெண்டு காரியம் உங்களுக்கு நான் சொல்றேன். தேவன் நம்மை நினைத்து பார்க்கறதுக்கு நாம் ஏமாத்துறோம், இயேசுவே சோதிச்ச பிசாசுக்கு முன்னாடி நம்ம ஏமாத்துறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அதனால தான் ஏசப்பா சொல்றாரு, என்னையே சோதிச்சான்ப்பா உன்னையும் சோதிப்பான். இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கன்னு ஒரு வார்த்தையை சொன்னார். ஹல்லேலூயா. அதனால திடனா இருங்க. ஹல்லேலூயா. அந்த திடனா இருக்கிறதுக்கு அபிஷேகம் தேவை. காத்துக்கொள்ளுங்க, ஏசப்பா உங்களையும் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென்.